அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் ஜோதிடரிடத்திலே எனக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, இப்பொழுது முயற்சிகள் செய்யலாமா என கேட்பார்கள். அப்படி அவர்கள் கேட்கும் பொழுது ஏராளமான கிரக அமைப்புகள் இருக்கின்றன. அரசு வேலை கிடைப்பதற்கு உண்டான கிரக அமைப்புகள். அதில் ஒரு அமைப்பை மட்டும் அமைப்பது பார்ப்போம். கால புருஷனுக்கு 3வது வீடு மிதுனம் வீடு. காலப்புருஷனுக்கு 3ஆம் வீடு மிதுனம் வீடு என்பது முயற்சியை குறிக்கக்கூடிய வீடு, வெற்றியை குறிக்கக்கூடிய வீடு. அதாவது விடாமுயற்சி, வெற்றி, தைரியம், வீரியம், கைத்தொழில்கள், அணிகலன்கள், ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் என ஏராளமான இளைய சகோதரம் இப்படி ஏராளமான காரகத்துவங்களை கொண்ட அந்த வீட்டிலே சுக்கிர பகவான், செல்வக்காரகன் சுக்கிர பகவான் இருந்து அவருடைய தசா என்பது ஜாதகருக்கு நடந்து கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் அவர் முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக அரசு வேலை என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, அவர் தசா நடக்கவில்லையா, பரவாயில்லை. கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான் அந்த மிதுனம் நாட்டிலே மிதுனம் வீட்டிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சந்திக்கும் பொழுது, அதாவது கோச்சார சனி பகவான் மிதுன வீட்டுக்கு வரும் பொழுது அந்த ஜாதகர் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி என்பது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஜீவனக்காரகன், தொழில்காரன், ஆயுள்காரன் சனி பகவான் அவர் சுக்கிரனை மிதுன வீட்டிலே சந்திக்கும் பொழுது அந்த முயற்சிகள் வெற்றியடையும். அதனால் மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.